வணக்கங்க. என் பேர் டாக்டர் ஐயப்பன். நான் அப்போலோ கேன்சர் சென்டரில் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து கேன்சர் அவேர்னஸ் டே முன்னிட்டு பண்ணியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது தான் இன்னைய மெயின் தீம் ஆஃப் த டாபிக். இன்னைக்கு இது எதற்கு இந்த ஜீரோ டு ஹீரோ? ஜீரோன்னா நிறைய சமயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. இங்கே வந்து ஹோப்லெஸ்னஸ் கிடையாது. ஜீரோன்றது வந்து ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ், கேன்சர் டிசீஸினுடைய ஆரம்ப கட்ட வியாதி அப்படிங்கிறது காட்டுறது தான் நாங்கள் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜீரோ அந்த ஆரம்ப கட்டத்தில் நம்ம வியாதியை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இதனால வரக்கூடிய நன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி. பேஷண்ட்டுடைய வியாதியை பூர்ணமாக குணப்படுத்த முடியும். அதில் நடக்கிற காஸ்ட் ஃபேக்டர், அதாவது செலவுகள் கம்மி, வைத்திய முறைகளும் கம்மி. சில சமயம் ஆபரேஷனோடய முடிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சில சமயம் வந்து வெறும் மருந்து மாத்திரைகள்லயே குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதைத்தான் நம்ம ஜீரோங்கிறோம். இந்த ஹீரோன்றது என்ன? எதுக்கு திடீர்னு இந்த ஹீரோ கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆரம்ப கட்டத்துல போய் நம்ம வைத்திய முறை பண்ணிக்கிறதோ போய் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு தைரியம் இருக்கணும் பேஷண்ட்டுக்கு. அந்த தைரியத்தினாலதான் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. தேவைப்படுற நேரத்துல கரெக்டான வைத்தியத்தை பண்ணிக்கிறதுனால இந்த கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியில இருந்து மீண்டு தைரியமா, அந்த வில்லன் எப்பயுமே கேன்சரை வந்து வில்லன் மாதிரியே தான் நம்ம இருப்போம். அந்த வில்லனை அவங்க வந்து ஜெயிக்கிறதுனால அவங்க அந்த ஹீரோ அப்படிங்கறத வந்து நாங்க சொல்றோம். நிறைய ஹீரோக்களை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அந்த வியாதியை ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கறது மெயினா வச்சிருக்கோம். டாக்டர் ஆஷா, நான் பிரெஸ்ட் சர்ஜன் அப்போலோ கேன்சர் சென்டரில். ஸோ இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து த எய்ம் வாஸ் டு டாக் அபவுட் ஏன் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ நிறைய டிஸ்கஷன் வந்து ஃபியர் ஆஃப் கேன்சர் பற்றி பேசணும். கேன்சர் வந்து ஒரு டெத் சென்டென்ஸ் இல்லை, அதை பற்றியும் பேசணும். அண்ட் கேன்சர் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரீனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவேர்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும்னு பேசணும். ஸோ கேன்சர் வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சா சார் சொன்ன மாதிரி 2 மெயின் அட்வான்டேஜஸ். ஒன் வந்து சர்வைவல், அது வந்து நார்மல் லைஃப் ஸ்பேன் லிவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட், நமக்கு இப்போ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 ரீசன்னால கேன்சர் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏர்லி டிடெக்ஷனுக்கு நமக்கு ஸ்க்ரீனிங் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா எப்படி ஜீரோன்னா நம்ம கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா சின்ன கட்டி இருக்குது, ஆனாலும் வந்து அது வேறு இடத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% சொல்ல முடியாது நம்ம வந்து சர்வைவல். ஸோ நம்மளுக்கு ஜீரோன்னா கேன்சர் செல்ஸ் வந்திருக்கு, பட் வேறு இடத்துக்கு போகிற அதுக்கு வந்து சக்தி கிடையாது. ஸோ அதுதான் ஐடியல் சுச்சுவேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் பர்சன் அளவுக்கு கொண்டு வரலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி. ஸோ இது வந்து நம்ம மீடியா அவேர்னஸ் மூலமாக தானே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேப்பரில் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து டிவியில் வந்து செய்தி கொடுக்க போகிறீங்க, ரேடியோவில் கொடுக்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடியா வரும், கேன்சர் வந்தால் நம்ம ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா வந்து நம்ம கேன்சர் இல்லாத மாதிரி கொண்டு வரோம். அது எப்படி கொண்டு வருது? ஒரு இது மூலமாக இப்போ வந்து அறுவை சிகிச்சை, இப்போ சர்ஜரி பண்ணுறோம், அது வழியாக சரியாயிடும், ஜஸ்ட் ரேடியேஷன் கொடுத்து சரியாயிடும், ஒரு வகையாக வந்து நம்ம சரியாகலாம். ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நம்ம மீடியா மூலமாக கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். கவர்மெண்ட் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம யூட்ரஸோட வாய், அதாவது சர்விக்ஸ் வந்து நல்ல ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மார்பகத்துக்கு, குடலுக்கு, ப்ராஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம ப்ரைவேட் சென்டர்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கலாம். இதுலேருந்து நம்ம கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்டேஜ் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து கேன்சர் இல்லாத பொசிஷனில் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை வியாதி, ஹார்ட் டிசீஸில் மோர் பீப்புள், இட் கில்ஸ் மோர் பீப்புள் இன் த கண்ட்ரி தேன் கேன்சர். ஆனால் நம்ம அது ஸ்டிக்மா எடுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக டயபெட்டிஸ் அண்ட் கார்டியாக் டிசீஸ் வந்து நாட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி ஆர் வர்ஸ் தென் கேன்சர். நிறைய கிரிப்பிள்ஸ் இருக்காங்க, சுகர் பேஷண்ட், கால் போயிருக்கு, கை, இதெல்லாம் நம்ம யாருமே ஸ்டிக்மாவை எடுக்கிறது இல்லை. இதே வந்து புற்றுநோய் அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும். தட் ஸ்டிக்மா இல்லாமல் நம்ம ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் மெம்பர் ஆஃப் சொசைட்டி கொண்டு வரணும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா வந்து நம்மளுக்கு வந்து நார்மல்சி ஈஸியாக ரெஸ்டோர் பண்ணணும். அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுது நம்ம மக்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 70% வந்து அட்வான்ஸ்ட் டிசீஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கப்படுது, வியாதியை 70%. ஸோ மிச்சம் 30% என்னென்னா இந்த மாதிரியா பேஷண்ட் வர்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வர்றப்ப அவங்களை கண்டுபிடிக்கிறது, பேஷண்ட் கூட வந்து அட்டெண்டராக வர்றப்ப அவங்களை கண்டுபிடிச்சிடுறது, அந்த மாதிரி அதில் தான் நம்ம மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த 70% வந்து நம்ம கம்மிப்படுத்தணும். அது எப்படி கம்மிப்படுத்த முடியும்?
ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கு தான் இந்த மெயின் ப்ரோக்ராம். இதைத்தான் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே நம்ம பண்ண வைக்கிறோம். சரி, நிறைய பேர் குடும்பத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பின்தங்கி வச்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிடுவாங்க. லேடிஸ் வந்து அவங்க அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அந்த இந்த வியாதி வந்து அப்படி வெயிட் பண்ணாது, அப்புறமேல் வரும் அப்படின்றது. அதனால முதல்லயே போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டா அவங்க வைத்தியத்துல இருந்து குணமாகலாம். வந்து கேன்சர் வியாதி சார் சொன்ன மாதிரியா அந்த கேன்சர் வியாதியில இருந்து குணமாகி நார்மல் லைஃப் எப்பயும் போல இருக்கலாம். அவங்களுடைய டே டு டே லைஃப் அது எந்த வகையான மாற்றமும் இருக்காது. இதே ரொம்ப அட்வான்ஸ்டு டிசீஸ் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரொம்ப காமனா இருக்கிறது வந்து நம்ம வாய் புற்றுநோய், வயிற்றுல அங்க நாக்கில் வர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டிசீஸாக இருக்கப்ப நிறைய கட் பண்ணி எடுக்க வேண்டியது. ஒரு சைடு ஃபேஸே எடுப்போம், அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னு பண்ணுவோம். அவங்களுடைய டே டு டே லைஃபே வேற மாதிரி மாறிடும். அவங்கன்னா திருப்பி முதல் பண்ணிட்டு இருந்த அப்பியரன்ஸ் எதுவும் பண்ண முடியாது, சோஷியல் லைஃப் கம்மியாகும், அவங்கள அறியாமலே அவங்க எல்லாத்தையும் மறைஞ்சு நின்றுக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்ப கட்ட அதே இது நாக்கில் இருக்க புற்றுநோய் ரொம்ப சின்ன கட்டியா இருக்க பிடிச்சோன்னா சின்ன வைத்திய முறையோட முடிஞ்சு போயிடும். திருப்பி நார்மல் லைஃபுக்கு ரொம்ப ஏர்லியா வேலைக்கு போறது எல்லாமே வந்து 10 நாளுக்குள்ள திருப்பி வேலைக்கு போறது எல்லாமே நடக்கும். அதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய ஐடியாவே. ரிஸ்க்குள்ள விழுவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. சில சில அதாவது நான் இப்போ சொல்ல போற பதில் வந்து உடனே நான் குடும்பம் அப்படின்னு சொல்ற சமயத்துல வந்து உடனே பயந்துட வேண்டாம். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு வியாதி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குடும்பத்தாட்கள் அவங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கிறது, அவங்களுடைய குழந்தைகள், அவங்க கூட பிறந்தவங்க ஸ்கிரீன் பண்ணிக்கணும். ஸ்கிரீன் பண்ணிக்கிறது அவங்களுக்கு வியாதி இருக்காது, வியாதியோட சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். 100 குடும்பம் இருக்குன்னா அது யாராவது ஒருத்தர் 2 குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களும் ஹை ரிஸ்க் கேண்டிடேட். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு வகையான கேன்சர் இருக்குது, உதாரணத்துக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மற்ற வகையான புற்றுநோய் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. 1 or 2% மற்ற பாப்புலேஷனோட ஜாஸ்தி. அவங்களும் அவங்கள அப்பப்ப ரெகுலரா ஸ்கிரீன் பண்ணிக்கிறது முக்கியம். குடும்பத்தாட்களே வந்து தாத்தா பாட்டிக்கு யாருக்கா இருந்திருக்குது அந்த மாதிரி, அதை வந்து செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா அவங்களும் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில சமயம் சில தொழில்கள் சில இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, கெமிக்கல்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து சில டெஸ்ட்டுகள் பண்ணிக்கிறது, வந்து அவங்களுடைய லங்ஸை கிளியர் பண்ணி பார்த்துக்கிறது, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது, அதெல்லாம் முக்கியமானது. சில பேஷண்ட்ஸ் வந்து கிரானிக் ஸ்மோக்கராக இருப்பான், இப்போ நிறுத்தியிருப்பான், அதாவது நிறையா சிகரெட் குடிக்கிறது அதெல்லாம் இருந்திருக்கும், இப்போ நிறுத்தியிருப்பாங்க. நிறைய தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கும், அதை நிறுத்தியிருப்பாங்க. இப்போ நிறுத்திட்டோம் நல்லா இருக்கோமா அப்படின்னு அவன் நினைச்சுக்குவான். ஆனால் பண்ணதனுடைய விளைவுகள் எதாவது இருக்கும், அது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். அதையும் வந்து அவன் ஸ்கிரீன் பண்ணி, ஏன்னா ஹி பிகம்ஸ் ஹை ரிஸ்க் கேண்டிடேட். நீங்க கேட்ட மாதிரியா வருவதற்கு வாய்ப்புடைய ஒரு வகையான கேண்டிடேட். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு ஆட்? சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வேணும். அதாவது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரணும். இப்போ வந்து நீங்கள் வரீங்க, உங்கள் பிரதருக்கு வந்து சப்போஸ் யாருக்கு வந்து கேன்சர் வந்திருக்குன்னா எனக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, எனக்கு வரோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது, நான் எதுக்கு வந்து போகணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து மூத்தவங்க யாருன்னா ஒருத்தர் இருப்பார், அந்த பர்சன் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக மற்றவங்க இண்டெக்ஸ் பேஷண்ட்னு சொல்லுவோம். தாத்தா கேன்சர் தான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது. உங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பேஷண்ட் இருக்கலாம். உங்களுக்கு வர வந்து ஜென்ரேஷன்ஸ் வந்து எல்லாருமே ரிஸ்கில் இருக்கும். நீங்கள் வந்து யாருக்கு அப்பா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. அதில் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்க்ரீனிங் பண்ணலாம், சில டைம் பிளட் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ மார்பக கேன்சர் வந்து இந்த பிராக்கா ஜீன் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிராக்கா ஜீன் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும். அவங்களுக்கு வந்து பிராக்கா ஜீன் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும், மார்பகம் எடுக்கிறது ஆர் இன்னும் மற்ற ஆர்கன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி டேக்கிங். ஸோ ஒருத்தன் கேன்சர் வராங்க, அவங்கள மட்டும் நம்ம டனல் விஷன் வச்சு அவங்கள மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒன்று பின்ன யார் கேன்சர் வந்திருக்கு, யார் இருக்காங்க வீட்டில். இப்போ ஒரு லேடிக்கு வந்து கேன்சர் வந்திருக்குன்னா டாட்டர்ஸ் இருக்கா பிரெஸ்ட் கேன்சர்னு டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கணும். பட் இவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிச்சப்போ ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீனிங், ஹிஸ்ட்ரி டேக்கிங், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங், ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாமே வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர். அவங்கள மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு ஒரு டனல் விஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா வேற யாருக்கும் கேன்சர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம், அந்த ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களும் வந்து நம்ம ட்ரீட் பண்ணால் ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபேமிலிக்கு. ஆல்ரெடி ஒரு வாட்டி கேன்சர் பார்த்துருக்காங்க, 2வது வாட்டி வரக்கூடாது. அவர் வந்தால் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வரும், அதான் எதிர்பார்க்கணும். கேன்சர் டயக்னோஸ் ஷேட்டர்ஸ் த ஃபேமிலி, கம்ப்ளீட்டாக பொடி ஆகிடுறாங்க இல்லையா. மற்றவங்களுக்கு வந்து திருப்பி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடாது, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி இஸ் ட்ரீட்டட், நாட் ஜஸ்ட் த இண்டிவிஜுவல். இந்தியா எந்த ஒரு குடும்பத்தையும் அவர் சொல்றது வந்து அந்த குடும்ப மக்கள் வந்து ரிக்ரெட் ஆகக்கூடாது, ஐயோ பண்ணி பார்த்துருக்கணுமே, ஐயோ விட்டுட்டோமே.
அது இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறது. அந்த ரிக்ரெட் இருந்துடக்கூடாது. we need to give them the hope. எஸ், டெஸ்ட்டுகள் இருக்குது, சீக்கிரமா கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அதாவது இந்த குடும்பத்துல இது இருக்குன்னா மற்றவங்க பார்த்துக்கோங்க, அவங்களுடைய கூட பிறந்தவங்க பார்த்துக்கோங்க, அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு வயசு வந்ததுமே அதனால அந்த பயத்திலேயே வாழணும்னு அவசியம் கிடையாது. இந்த டெஸ்ட்டுகள் இருக்கு, பார்த்துக்கலாம். அது இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சா அதனுடைய பயன்கள் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒருத்தருக்கு கேன்சர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பயம் வந்து உயிரோட இருக்க மாட்டோமான்றது முதல் பயம். கரெக்ட். ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு போகும். நிறைய டெஸ்ட் இருக்கும், புரியாத டெஸ்ட் எல்லாம் இப்போ அது கொஞ்சம் சிம்பிளிஃபைடா சொல்லணும். அருமையா சொன்னீங்க. கேன்சர் அப்படின்னா சாவு கிடையாது. அது எப்ப அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், உடம்பு ஃபுல்லா பரவி இருக்குன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அந்த பேஷண்ட்களும் இப்ப காலகட்டத்தில் எப்படின்னா நிறைய வைத்திய முறைகள் வந்திருக்கு. கீமோதெரப்பி, டார்கெட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, நிறைய வைத்திய முறைகள் இருக்கு. நம்ம அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ப்ரொலாங் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மெயின் நீங்க கேட்டதுடைய கேள்விக்கே அதனுடைய பதில உற்பத்தி பண்றதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே இன்னைக்கு. என்னன்னா இந்த வில்லன், கேன்சர் வில்லனை வந்து சீக்கிரமாவே நம்ம வந்து கைப்பற்றணும். அதுதான் ஸ்கிரீனிங் முறை. அந்த ஸ்கிரீனிங் முறையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரம்ப கட்டத்துல பிடிச்சி, நீங்க சொன்னீங்க பாருங்க, வைத்தியம் 6 மாசம் ஆகுது, நிறைய டெஸ்ட், அதெல்லாம் தேவையே இல்லை. நிறைய டெஸ்ட்டுகள் பண்ண தேவையில்லை. ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு ஒரே வகையான வைத்திய முறையிலேயே முடிச்சிடலாம். இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி மாசக்கணக்கு ஆப்ரேஷன் நடக்கும், கீமோதெரப்பி நடக்கும், ரேடியேஷன் தெரப்பி நடக்கும், அதெல்லாம் மாசக்கணக்கு போகும். ஒரே வகையான வைத்திய முறை, சின்ன வைத்திய முறை, சீக்கிரமா சட்டுன்னு முடிச்சு திருப்பி அவர் வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப கட்டத்தில். ஆல்சோ நம்ம நிறைய நேரம் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஆல் த டைம்ஸ் பேடாக இருக்காது. இப்போ சில ஸ்மால் கேன்சருக்கும் நிறைய புது ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கேன்சருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இப்போ இம்யூனோதெரப்பி புதுசாக வந்திருக்கு, அது மேபி 1 year தேவைப்படலாம். அது எல்லாமே இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் இட்ஸ் அ பேட் டிசீஸ், இட் மே பி பெனிஃபிஷியல் பிகாஸ் இந்த புது ட்ரீட்மெண்ட்னால இன்னும் நமக்கு லைஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம எல்லாமே பயப்பட்டு 1 year ட்ரீட்மெண்ட்டே நம்ம போகாமல் இருப்போமே அந்த மாதிரி இருக்காமல், ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க 1 year 2 year ட்ரீட்மெண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாம இருக்கோம். ஸோ ஒரு கேன்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் ஆடிங் பெனிஃபிட் டு தி சர்வைவல் ரேட் தென் பிஃபோர். முன்னாடி வந்து நிறைய ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல கண்டுபிடிக்கிறது, இப்போ வந்து சில பேர் 1 centimeter 2 centimeter கைப்பட்டாலே வராங்க. டெஃபினெட்லி பெட்டர் தென் பிஃபோர். பட் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய பேர் ஸ்டேஜ் 3லயே வராங்க. ஸோ அது நம்ம பேசணும், இது பத்தி எஜுகேட் பண்ணணும், அவேர்னஸ் பண்ணணும், என்னென்ன சிம்டம்ஸ். இப்போ அந்த சிம்பிள் திங் வி டிஸ்கஸ்ட் வந்து பெயின் இல்லாத கட்டி, நிறைய பேர் பெயின் இல்லாததுனால வராம இருக்கிறாங்க. ஸோ அதே நமக்கு தெரிஞ்சதுன்னா வலி இல்லாத கட்டி வந்து கேன்சரா இருக்கலாம். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரிஞ்சது தெரிஞ்சோன்னா நிறைய பேர் அதுக்காக வருவாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ நிறைய நம்ம இதை பத்தி பேசணும், ஷைனஸ் இருக்கக்கூடாது, வீட்டில் பேசணும். லாட் மோர் வேசிங். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறோம், ஏன்னா அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நிறைய பேர் இட்ஸ் பெட்டர் தென் பிஃபோர் தேர் டாக்கிங் அபவுட் இட் அண்ட் டிஸ்கஸிங் இட். பட் வென் வி ரிமூவ் தட் ஷைனஸ் ஃபேக்டர் அண்ட் அது கூச்சப்படாம பேசணும்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். முந்தி காலத்துல எப்படி இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கை அங்க வைக்காத, பார்க்காத, நீ தொடாத, அப்படிதான் முந்தி காலத்துல வளர்ப்பே அப்படிதான் இருந்தது. இப்ப காலகட்டத்துல அதை பிரேக் பண்ணணுன்றதுனால தான் இந்த அவேர்னஸ் கொடுக்கறது. அவங்களுக்கு அவங்கவுங்க உறுப்பை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதுல மாறுதல்கள் இருக்குன்ட்டே சொல்ல தெரியும், இல்லாட்டி அது ஒண்ணுமே சொல்ல தெரியாது. ஸோ அதனால உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. உனக்கு ஏதாவது வித்தியாசமா இருக்குன்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வரணும். சொன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஷைனஸ் போய் அந்த தைரியமும் வரணும், சொல்லணும். சொல்றதுக்கு அந்த 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 இடைஞ்சல் இல்லாம எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாட்கள் கிட்ட எப்ப சொல்லுவாங்க, வீட்டாட்கள் அது வந்து ஓப்பனா இருக்கணும். நம்ம வந்து அப்பா அம்மாவை இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு முதல்ல சொல்லி வச்சுன்னா குழந்தை வந்து பேசும் அதை பத்தி. இல்லாட்டி யாருமே யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அப்படியே நீங்க சொன்ன மாதிரியா சைலண்டா அது வாட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அவேர்னஸ் முக்கியம். அதே மாதிரியா நம்ம வந்து சொல்லியும் வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் இமீடியட்டா அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. டெஃபினட்டாக இது மீடியானால தான். ஏன்னா நிறைய பேஷண்ட் வந்து டைரெக்டாக வந்து கட்டி வந்த உடனே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி கிட்ட போவாங்க, ஒரு ஊசி டெஸ்ட் பண்ணாங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் 6 மாதம் திருப்பி அல்ட்ராசவுண்ட், அப்போ தான் வந்து டாக்டர் கிட்ட வராங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட் 1 monthல வந்து அட்லீஸ்ட் வந்து 100 மார்பக கேன்சர் பேஷண்ட் வந்து கட்டி வந்த உடனே 2 நாள் முன்னாடி பார்த்தேன் டாக்டர், நேராக வந்திருக்காங்க டெஸ்ட் இல்லாமல். 3 பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு. அப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு டவுட் இருக்கும் போது டைரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டஸ்ட் ரூட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. மேக்ஸிமம் என்ன சொல்ல போறாரு, டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை,
ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறது வித்தியாசம் இருக்கு. நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆஃப் த ஸ்ட்ரீட்னா வேறு யார்கிட்ட போகாமல் டைரெக்டாக ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வராங்க. தட் இஸ் வெரி என்கரேஜிங். இது வந்து மீடியானால ஒரு நம்ம சோஷியல் மீடியானால இட் ஹேஸ் இஸ் பெனிஃபிட்ஸ், நியூஸ் பேப்பர்னால எல்லாருக்கும் தெரியுது. கேன்சர் வந்தால் வந்து டெத் சென்டென்ஸ் கிடையாது சார் சொன்ன மாதிரி. நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணால் கரெக்டான இடத்துல ட்ரீட் பண்ணணும், கரெக்டான ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணணும், கரெக்டான டைமில் வரும். ஸோ எங்கே நம்ம ரிசோர்ஸ் டிப்ளாய் பண்ண போகிறோமோ கரெக்டான இடத்துக்கு வரும். இப்போ வந்து ஒரு கேன்சர் சென்டருக்கு வரீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரிசோர்ஸஸ் வந்து கரெக்டாக டிப்ளாய் ஆகும். இதே வந்து ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மேபி அந்த அளவுக்கு வராமல் கூட இருக்கலாம். அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரும். ஏர்லியர் த ஸ்டேஜ் வி டிடெக்ட் கேன்சர் அண்ட் பெட்டர் த அவுட். எனி சிம்டம் இருந்தாலும் டாக்டர் கிட்ட வந்தோம்னா நாங்க பார்த்துட்டு சொல்ல முடியும். இப்போ கட்டி இருந்தா நிறைய வாட்டி 9 out of 10 lumps we say breastல கேன்சர் இல்லாத கட்டி. பட் அது டிஃபரன்ஷியேட் பண்றது you won't be able to differentiate it on your own. So any symptom வந்து செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னா then it will be clear to go ahead without any. அந்த பயத்தோட வாழ்றதுக்கு பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதுதான் சொல்ல நினைக்கிறது. அதே மாதிரி இப்போ வந்து ஹேபிட்ஸோட வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாதருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு, சன் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு. ஸோ இவர் ஸ்மோக் பண்ணி நிறுத்திருப்பாரு, இவருக்கு வந்து இப்போ பயம் வரும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இதே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சைடில் வந்து நம்ம ஜென்டலாக சொல்கிறோம், நாட் தட் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், இது பண்ணாமல் இருந்தால் பெட்டர். ஸோ அவரும் பார்க்குறாரு கேன்சரோட ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளோ வந்து அட்வான்ஸ் கேன்சரில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்பான்னு சொல்லி. நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் வந்து விடுறாங்க அதுக்கப்புறம். ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த திங். அதான் சொல்கிறேன், நாட் ஜஸ்ட் டனல் விஷன், அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கு, என்ன ஹேபிட்ஸ் வச்சிருக்காங்க. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும், ஓபிக்கு வரும்போது நம்ம சொல்கிறோம் தம்பி பார்த்துக்கோ. டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 1% 2% பீப்புள் ஆல்சோ பெனிஃபிட்னா தட் இஸ் ரிடக்ஷன் டு த சொசைட்டி. இந்த ஹோல் ப்ரோக்ராமில் இல்லைங்க, யாராவது வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு 2-3 பேர் வந்து ஸ்க்ரீனிங் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்க்ரீன் பண்ணி அதில் ஏதாவது நம்மளுக்கு அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்ச, அந்த பர்சனை காப்பாற்ற முடிஞ்சனாலே அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். மெயின் திங்கே வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வர்றது, அவங்கள இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் பண்ண வைக்கிறது, அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். இந்த ப்ரோக்ராமுடைய ஹோல் சக்ஸஸ் ஐ திங்க் அவங்க அந்த ஸ்க்ரீனிங் போயிட்டு அந்த அவேர்னஸ் வரும். டாக்டர் வந்து மருத்துவர் டாக்டர் ஏசி செந்தில்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரத்துலேருந்து வந்திருக்கேன். நம்ம இந்த ஹீரோ டு ஜீரோ இல்லைங்க, இது ஜீரோ டு ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 0 ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்போ கண்டிப்பாக கேன்சரை வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறோம். கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டேஜ் 0ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்போ வைத்தியமும் சுலபமாக இருக்கும், வைத்தியத்தினால வர பிரச்சனைகளும் கம்மி, அவங்களுக்கு கேன்சர் வரதுலேருந்தே தடுக்கும். அதுதான் இதோடைய ஸ்டேஜ். இது வந்து எப்படின்னா வருமுன் காப்பம் இருக்கணும், வந்த பின் பார்ப்போம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ ஒரு மெசேஜ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த கேன்சர் வரதை தடுக்கிறது, அதுதான் எல்லாருமே கேட்குறது, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய டயட்டை பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு அளவு கம்மியாக இருக்கணும், ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதில் வந்து ஃபைபர், அதாவது நார் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் ஜாஸ்தி இருக்கணும். சீரியல்ஸ் நம்ம சாப்பிட்ற சப்பாத்தியோ இல்லை அரிசியோ அதில் வந்து 1/3 மேலே இல்லாமல் 1/3 அளவுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 1/3 அளவுக்கு ஃபைபர் இருக்கணும். இது செஞ்சாலே சிம்பிளாக செய்யலாம். அடுத்து நம்ம செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம செய்கிற எக்ஸசைஸ், நடைப்பயிற்சியோ இல்லை எக்ஸசைஸோ யோகாவோ ஏதோ செஞ்சு நம்ம வெயிட்டை வந்து கரெக்டான அளவில் வச்சுக்கிட்டோம்னாலே 30% ஆஃப் கேன்சர் கேசஸை நம்ம குறைக்க முடியும். அடுத்து முக்கியமாக செய்யக்கூடியது நம்ம ஹேபிட்ஸ். புகையிலை, எந்த வகையில் புகையிலை எடுத்தாலும் அது கேன்சரை உருவாக்கும். நான் நிறுத்தி 5 வருஷம் ஆச்சு, புகையிலை நிறுத்திட்டேன், வராதான்னு கேட்டால் அப்பயும் வரலாம், வரதுக்கான வாய்ப்பு குறையுமே தவிர 0 இல்லை. ஸோ புகையிலையை பயன்படுத்தாமல் இருக்கிறது நிச்சயமாக உபயோகப்படும். ஆல்கஹால் எடுத்துக்காமல் இருக்கிறதும் பெட்டர். இதனாலையும் கேன்சர் கண்டிப்பாக குறைக்க முடியும். இது நம்மளால் செய்யக்கூடியது. அடுத்தது வேக்சின்ஸ். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது, இதுக்கான வேக்சின் இருக்குது. 9 வயசுலேருந்து 25 வயசு இருக்கிற பசங்களுக்கு நம்ம இதை போடுறப்போ இந்த மாதிரி புற்றுநோய்கள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஓரோஃபாரிங்ஸ், தொண்டையில் வர புற்றுநோய், இந்த மாதிரி புற்றுநோயெல்லாம் தடுக்க முடியும். இது வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இலவசமாக வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிள். இந்த வேக்சின் வந்து 2 டோஸ் போடுறப்போ புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறது 95% குறைக்க முடியும். இது எல்லாத்தையோட முக்கியம், இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ண நம்ம வந்து கேன்சருக்கு பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து சங்கோஜப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எப்படி பிபி சுகருக்கு போய் நம்ம செக் பண்ணுறோமோ அதே மாதிரி கேன்சருக்கு பார்க்கறதுக்கும் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. நம்ம உடம்பு கேன்சர் வராமல் தடுத்தோன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். வருமுன் காப்போம்னு இருக்கணும், வந்த பின் பார்ப்போம்னு இருக்கக்கூடாது. தேங்க்யூ.